தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமியோட எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசிர தாரேனே. சரி, வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கிரிதரன். சரி, கிரிதரன் அண்ணாக்கு இன்றைக்கு என்ன விசேஷம், என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு வடிவா டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு ரெடியா நிக்கிறீங்க. 60வது பர்த்டே, ஸ்பெஷல் பர்த்டே. சரி, 60வது பர்த்டேன்றதோட இன்றைக்கு உங்களுடைய ஓய்வு நாளாவும் இருக்கும். ஓய்வு நாளாவும் நேற்றையோட என்னுடைய நான் பிரின்சிபல் நேற்றையோட என்னுடைய சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சது. சரி, இனித்தான் நான் வேலை வீட்டுல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அழகா யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கொடுத்து விட்டுருக்கணும். முதலாவது ஒரு கிஃப்ட கொடுத்துருவோம். என்ன? சரி, உங்களுக்காக அழகா ஒரு பழக்கூடை ஒன்று வந்திருக்குது. சோ கொடுத்துருவோம், வாங்கிக்கொள்ளுங்க. அப்படியே வச்சிருங்க டேபிள்ல. சரி, என்னன்னு சொல்றது, ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லி ஹெல்தியான கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக அழகா உங்களுக்காக ஒரு ஷர்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பாருங்க, அப்படி என்ன கலர்ல இருக்கு. சரி, நல்ல கலர்ல உங்களுக்கு அவங்க தான் அனுப்பினாக்கள் தான் இந்த கலர் தான் கொடுக்கணும்னு சொல்லி லைட் ப்ளூ கலர்ல ஷர்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கணும். சரி, உங்களுக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க வேணும்னு சொல்லி யாரு நினைச்சிருப்பாங்க, யாரு கொடுத்திருப்பாங்க நினைச்சு? என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய மகன். அவரும் சரி, மகனுக்கு என்ன பேர்? அமிர்தவர்ஷன். எந்த நாட்டுல நிக்கிறார்? அவர் வந்து ப்ரூனேல நிக்கிறார். இல்ல போல இருக்கு, அவர் இல்லையா? சரி, இது சுவிட்சர்லாந்துல என்னுடைய தங்கச்சி. என்ன பேர் அவங்களுக்கு? தங்கச்சிக்கு கோசலாவா இருக்குமா? இருக்கலாம். சரி, வேற யாராவது அவங்கள விட கொழும்புல அக்கா இருக்கிறா. அக்காக்கு என்ன பேர்? கரிமலா. சோ நீங்க இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியாத ஆக்கள் எல்லாட்ட பேரையும் யோசிச்சு சொல்றீங்க. சரி, அப்ப இன்னொரு ஆள் சொன்னீங்க, தம்பியர் ஆள். அவர் எங்க இருக்கிறார்? அவரும் சுவிட்சர்லாந்து. சரி, இன்னைக்கு உங்களுக்காக இன்னொரு கிஃப்டும் வந்திருக்குது. இந்த என்வலப்ல 10,000 rupees கேஷும் அனுப்பி இருக்கிறாங்க. தங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸையும் அனுப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்குங்கன்னு சொல்லி கேஷும் அனுப்பி இருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் கிஃப்ட், ஒரு பர்த்டே கார்டு விஷஸ் ஒன்றும் அனுப்பி இருக்கிறாங்க. அது இப்ப தர மாட்டேன்னா. சரி, எப்படி போச்சு உங்களுடைய சேவை காலம்? நல்ல சந்தோஷமா. அதிபர் தொழில் என்பது கொஞ்சம் கடினமான தொழில், ஆனால் சந்தோஷமா நிறைவடைஞ்சிருக்கு. ஆளுமையா வளர்த்திருக்கு. சரி, எங்களை கட்டாயம் உங்களுடைய என்னன்னு சொல்ற நிறைய அனுபவத்தை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதுல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு டீச்சர்ஸ் எல்லாரையும் என்னன்னு சொல்றது, எல்லாரையும் டிரெக்ட் பண்ணி அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு போய்விட்டு அந்த ஸ்கூலுடைய நோக்கங்களை அடையக்கூடிய. சரி, இன்னைக்கு அப்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்ல சேவைகளையும் வடிவா முடிச்சு 60வது பிறந்த நாள்ல கால் தடம் பதிக்கிறீங்க. இன்னைக்கு இனி வர்ற காலங்களும் உங்களுக்கு அருமையா அமைய வேணும். உங்களுடைய ஓய்வு காலமும் சிறப்பா அமைய வேணும். ஓய்வுன்றது வயசுக்கு தான் கிடைச்ச ஓய்வே தவிர எங்களுடைய செயற்பாடுகளுக்கு இல்லை. ஸோ நீங்க இனி வர்ற காலங்கள்லயும் உங்களுடைய சேவைகளா இருக்கட்டுக்கும், உங்களுடைய கல்வி செயற்பாடுகளை மற்றாக்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேணும் என்று வாழ்த்திக் கொள்றோம். ஃபைனலா யோசிச்சு சொல்லிடுங்க, மகனா, தங்கச்சியா, தம்பியா, அல்லது வேற யாருமா? அதிபருக்கே ஒரு சோதனை வந்துட்டு தங்கச்சியும் கூட அவர் நல்ல இதுதான். சரி, மகன் அவற்றை ஏற்பாடுகள்லாம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பர்த்டே அவற்றை ஏற்பாடுலாம் நடந்து கொண்டு இருக்குது. சரி,
சில வேளையில அவர் அதை விடவும் கொடுத்துருக்கலாம். தங்கச்சியும் அனுப்புறக்கூடிய அவன் இதுல விருப்பம் கூடினா. விருப்பம் கூட. சரி, ஓகே, பாப்போம் யாருன்னு சொல்லி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு விஷஸ் அனுப்பி வச்சிருக்கணும், அதை வாசிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணும். அண்ணா என்று போட்டு, இட்ஸ் a great day for you, many more happy returns of the day, enjoy the day and God bless you என்று ஒரு மெசேஜ். சரி, அப்ப அண்ணா என்றா யாரு? தம்பியா தங்கச்சியா? தங்கச்சி, தம்பி இல்ல. தம்பியும் அவரும் சொல்லுவாரு, தங்கச்சி தான் கூட. தங்கச்சி தான் கூட. சரி, அடுத்தது ஹாப்பி பர்த்டே மாமா, we wish you all the best and our hugs and kisses to you mama என்று சொல்லி போட்டு மருமக்கள் விஷ்மி and ஆருஷ். சரி, அடுத்தது ஹாப்பி பர்த்டே மச்சான் from நாதன். சரி, அடுத்தது wishing you a retirement full of health, happiness and long life அண்ணா என்று சொல்லி இன்னொரு மெசேஜ். ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃப்ரம் அக்கா தம்பி கொழும்புன்னு சொல்லி இன்னொரு வாழ்த்து வந்திருக்குது ஸ்பெஷலி. சரி, உங்களுக்காக அழகாக இந்த கார்டையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க விஷ் பண்ணி. உங்களுக்காக உங்களுடைய தங்கச்சி கோசலா இவ்வளத்தையும் செய்யணும்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி, அதுல வேற இன்னொன்று சொன்னாங்க என்னன்னா, உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், உங்களுடைய வேலை செய்யறாக்கள் எல்லாரும் வருவினம், ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி விழா மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்க இருக்குது. ஸோ அதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க அதுக்கு முதலே கொண்டே கிஃப்டை கொடுத்துடுங்கன்னு சொல்லி எல்லாமே பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் வரும் உங்களுடைய சிஸ்டர் ஃபேமிலி? சமூக தளங்கள்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்குதானே. அப்ப வரலாம் எதிர்பார்த்திருக்கீங்க? வரலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, சந்தோஷமா? சந்தோஷம், ரொம்ப. என்ன சொல்ல போறீங்க கோசலா மற்றது உங்களுடைய மருமக்கள் மச்சானுக்கு? அவங்களுக்கு நல்ல நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இன்றைக்கும் காய்ச்சி கொண்டாந்து இருந்தவன். சரி, எங்களுக்கும் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருந்தவன். வெளிக்கிடையிலேயே கொஞ்சம் டிலே பண்ணுங்க போங்க அண்ட் எல்லாத்துக்குமே கால் பண்ணி எங்களுக்கும் மெசேஜ் தந்து கொண்டிருந்தவன். அப்படி அவ்வளவு தூரம் எல்லாமே உங்களுக்கு வடிவா சேர வேணும், வடிவா செய்ய வேணும் என்று பார்த்து செஞ்சிருக்கணும். ஸோ இப்படியான உறவுகள் கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், ஓய்வு காலம் இனிமையா அமைய வேணும். அந்த மாதிரி கடவுளும் உங்களோட கூடவே இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ண வேணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்பெஷலி சொல்லிக் கொள்றோம். கோசலா ஃபேமிலி சார்பாகவும் சொல்லிக்கொண்டு விடைபெற போறோம். தேங்க்யூ.